நான் வணக்கம்ண்ணா, உங்க பேர் என்ன, நீங்க எந்த தொகுதினா? நான் குருவையா பல்லவட்டி சிவாசி தொகுதி. ஓகே. சிவகாசி தொகுதி லாஸ்ட் 15 வருஷம் எவ்வளவு வளர்ந்துருக்கு? நல்லா வளர்ந்துருக்கு. பாலம் கட்டியிருக்காங்க, ரோடு பரவெல்லாம் போட்டிருக்காங்க, அங்கங்க பாத்ரூம் கட்டியிருக்காங்க. 15 வருஷமா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு தொகுதி. சரி, லாஸ்டா உங்க எம்எல்ஏவை நீங்க எப்ப பாத்தீங்க உங்க தொகுதியில? தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ இந்த ரோட்டு வழி போவாரு, போய் நேரடியா பார்க்கல. அவர் நன்றி கூட சொல்லல. அவர்லாம் வெற்றி பெற்றதுக்கு நன்றி கூட சொல்லல. சரி, இந்த 15 வருஷத்துல கேடிஆர் ஒரு 10 வருஷம் ஆண்டாரு, லாஸ்ட் 5 வருஷம் அசோகன் ஆண்டாரு. இது ரெண்டுல எது பெஸ்ட் நினைக்கிறீங்க? எது கேடி ராஜேந்திர பாலாஜி தான் நல்லா செஞ்சிருக்காரு. என்னென்ன பண்ணிருக்காரு அவரு? அவரு எல்லாத்துக்கும் ஊர்களுக்கு நல்லா செய்வாரு, கோயில்களுக்கு நன்கொடை கொடுப்பாரு, கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுப்பாரு, எல்லாத்தையும் நல்லா ஆளுகளை வந்தா போனா கூப்பிட்டு பேசுவாரு. அந்த இதில் நல்லா செஞ்சு. சரி, இந்த 2 பேருக்கும் ஒரு மார்க் கொடுக்கணும், ரேட்டிங்ஸ் கொடுக்கணும்னா எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? ராஜேந்திர பாலாஜி தான் 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். ஓகே. சரி, இப்போ 26ல திரும்பவும் இங்க நிக்க போறாரு, கேடிஆர் இங்க நிக்க போறாரு, அசோகன் ஆப்போசிட் நிக்க போறாரு. உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? எங்க சப்போர்ட் அவங்க 2 பேரும் நிக்கிறது யாருன்னு கேட்கல, ராஜேந்திர பாலாஜி. ராஜேந்திர பாலாஜி.